இன்றைக்கி நல்லா கிறிஸ்பியாக ஒரு பேபி கார்ன் ஃப்ரை தான் பண்ண போகிறேன். ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. டக்குன்னு பண்ணிடலாம். நல்லாவே இருக்கும் சூடாக சாப்பிடும்போது. அதுக்கு பேபி கார்ன் இந்த மாதிரி கட் பண்ணி நல்லா ஹாட் வாட்டரில் மஞ்சள்தூள் போட்டு ஒரு 5 நிமிஷம் பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறமா ஒரு பவுலில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். இது வந்து காரம் கம்மியாக இருக்கும், கலர் நல்லாயிருக்கும், அதனால் இது சேர்க்குறேன் நான். அப்புறம் சிக்கன் 65 மசாலா வந்து ஒரு 1 இல்லை 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், அதுக்காக இது சேர்க்குறேன். ஆச்சியோட தான் சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். அப்புறம் நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. அப்புறம் கொஞ்சமாக இதில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எந்த எண்ணெய்னாலும் சேர்த்துக்கலாம், சமையலுக்கு யூஸ் பண்ணுறது. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணலாம். அப்படியே நல்லா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல ஒரு பேஸ்ட் பதத்துக்கு கொண்டு வரணும். இந்த மாதிரி பதத்துக்கு வந்தால் கரெக்டாக இருக்கும். மைதா மாவு போட்டிருக்கனால நல்லாவே விட்டும். அது நிறைய மசாலா இருந்துச்சுன்னா அந்த கார்ன் ஃபுல்லாகவே நல்லா மசாலாவாக இருந்துட்டு நல்லாயிருக்கும் மொறுமொறுன்னு. அதனால் நான் நிறையா மைதா மாவு போட்டு செஞ்சுருக்கேன். அது கூடவே பேபி கார்னையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். எல்லா இடமும் மசாலா கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலாலாம் போட்டுட்டு ஊறலாம் வைக்கக்கூடாது. உடனே போட்டு பொரிச்சு எடுக்கிற மாதிரி இருக்கணும், இல்லைன்னா தண்ணி விட்டுரும். அப்புறம் மொறு மொறுன்னு வராது நமக்கு. மசாலா வந்து தடவும் போதே அடுப்பில் வந்து எண்ணெய் வச்சு சூடு பண்ணிடுங்க. தடவிட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் சூடாயிரும் அதுக்குள்ளே. அப்புறம் ஒன்று ஒன்றா அப்படியே போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். மீடியம் ஃப்ளேமாகவே வச்சு பண்ணுங்கள். ரொம்ப லோ வைக்க வேணாம், ரொம்ப ஹையும் வைக்க வேணாம். மீடியமாகவே வச்சு ஃப்ரை பண்ணலாம், கரெக்டாக இருக்கும். லோவில் வச்சோன்னா ஒரு மாதிரி சதன்னு ஆகிடும். ரொம்ப ஹையில் வச்சோன்னா தீஞ்சு போயிடும். நான் ஃபஸ்ட்டு பொரிச்சதை அப்படி தான் தீய விட்டுட்டேன். மீடியமாக வச்சோன்னா நல்லா கிறிஸ்பியாக கரெக்டான இதில் கிடைக்குது. இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு நல்லா டபுள் சைடும் கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறமா அப்படியே எடுத்துருங்க கண்டி வச்சு. அவ்வளோதாங்க, சட்டுன்னு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நல்லா சூடாக சாப்பிடும்போது சூப்பராக மொறுமொறுன்னு நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும், நல்லா காரசாரமாக. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது மாதிரி வீடியோஸ் இன்னும் நிறையா பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.